நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். கான அலைக்கும் ரகீபா வயா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹி லக்கும் அஅமாலக்கும் வயக்ஃபிர் லக்கும் துனுபக்கும் வமை யுதிஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலா அவனுடைய இறுதி வேதமான திருக்குரானில் அல்லாஹு தாலா சூரா ஹூத், இறுதி வேதமான அற்புத வேதமான அல் குரானில் சூரா ஹூத் 11வது சூறாவில் உள்ள 7வது வசனம் 7வது ஆயத்தில் அல்லாஹு தாலா வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்ததை பற்றியும், அல்லாஹ்வுடைய அரிஷ் அவனுடைய சிம்மாசனம் தண்ணீரின் மீது இருந்ததை பற்றியும் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அரிஷின் மீது, அதாவது தண்ணீரின் மீது அரிஷ் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டு தண்ணீர் மீது அரிஷ் இருந்ததை பற்றி குர்ஆனில் வரக்கூடிய வசனங்கள், ஹதீஸ்கள் எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக இந்த வசனத்திற்கு விளக்கமாக சில செய்திகள் ஹதீஸ்களிலேயும் நமக்கு வருவதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹு தாலா சூரா ஹூதில் 11வது சூறாவில் உள்ள இந்த 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வஹுவல்லதி ஹலக்க ஸமாவாதி வல் அர்ல ஃபி சித்தத்தி ஐயாமி வகான அர்ஷுஹு அலல் மாய். அல்லாஹ் சொல்லுகிறான், மேலும் அவன்தான் வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தான். அவனுடைய அரிஷ் நீரின் மீது, தண்ணீரின் மேல் இருந்தது. உங்களில் யார் அமலில் மேலானவர் என்பதை சோதிக்கும் பொருட்டு இவற்றை படைத்தான். உங்களில் அமல்களில், அதாவது நற்செயல்களில் மேலானவர் யார் என்பதை சோதிக்கும் பொருட்டு. இன்னும் நபியே, அவர்களிடம் நிச்சயமாக நீங்கள் மரணத்துக்கு பின் எழுப்பப்படுவீர்கள் என்று கூறினால் காஃபிர்கள் இது தெளிவான சூனியத்தை தவிர வேறில்லை என்று நிச்சயமாக கூறுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அப்போ மரணத்துக்கு பிறகு நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்பதை பற்றி அல்லாஹ்வுடைய நபி கூறினால் அதை அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மூமின்கள், அவனை நம்பிக்கை கொண்ட ஈமான் கொண்ட மூமின்கள் அதை நம்புவார்கள். அதை பற்றிய ஒரு அச்ச உணர்வு, பயம், நம்பிக்கை மூமின்களுடைய உள்ளத்தில் இருக்கும். யார் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய காஃபிர்களாக, குஃபார்களாக இருக்கிறார்களோ அந்த குஃபார்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அல்லாஹ்வுடைய நபியின் காலத்தில் வாழ்ந்த காஃபிர்கள் சொன்னது, இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஈமான் இல்லாத காஃபிர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், இதை நம்பாத மக்கள் இன்றைக்கும் கூட இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நபியின் காலத்தில் வாழ்ந்த அந்த காஃபிர்கள் சொன்ன வார்த்தை, இது தெளிவான சூனியத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதாவது அவர்கள் சொன்ன வார்த்தை எப்படி இருந்தது? இன்ஹாதா இல்லா சிஹ்ரும் முபீன், இது தெளிவான சூனியத்தை தவிர வேறில்லை என்று அந்த காஃபிர்கள் கூறுவார்கள். எதை பற்றி? மரணத்துக்கு பிறகு நீங்கள் மறுமையில அல்லாஹுவால் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவீர்கள் என்பதை பற்றி அவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய நபி சொன்னால், இது நிச்சயமாக தெளிவான சூனியத்தை தவிர வேறில்லை என்று அவர்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த சூரா ஹூதுல உள்ள 7வது வசனத்துல தான் அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்ததை பற்றியும், அவனுடைய அரிஷ் தண்ணீரின் மேல் இருந்ததை பற்றியும் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். அப்போ தண்ணீரின் மேல் அரிஷ் இருந்தது என்று சொன்னால் அதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? அப்போ இன்று அரிஷ் தண்ணீரின் மீது இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. இன்றைக்கு அரிஷ் எப்படி இருக்கிறது என்பதை நாம் எல்லோருமே தெரிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அந்த சிம்மாசனமான அரிஷ் என்பது, அல்லாஹ்வுடைய சிம்மாசனமான அந்த அரிஷ் இருக்கிறது, அது எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரியது என்பதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது, அவனுடைய அரிஷ் என்ற அந்த சிம்மாசனத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், அது வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ்வுடைய அரிஷ் அல்லாஹ் அடுக்கடுக்காக 7 வானங்களை படைத்திருக்கிறான். அல்லாஹ் மிகப்பெரியதாக பூமியை படைத்திருக்கிறான். அப்போ அடுக்கடுக்காக 7 வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாஹு ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் படைத்த அந்த 7 வானங்கள் எவ்வளவு பெரியது,
அல்லாஹ் படைத்த நாம் வசிக்கிற இந்த பூமி எவ்வளவு பெரியது, அல்லாஹ் படைச்ச ஒட்டுமொத்த வானங்களையும் அல்லாஹ் படைச்ச பூமியையும் உள்ளடக்கிற அளவுக்கு வானங்களை விட பூமியை விட அல்லாஹ்வுடைய அரிஷ் மிக பெரியது என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். சூரா பக்ராவில் உள்ள 255வது வசனமான ஆயத்துல் குர்சியில அல்லாஹ் அவனுடைய அரிஷை பற்றி மிகச்சிறந்த முறையில் நமக்கு புரியும் விதத்தில் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ்வுடைய அரிஷ் என்பது 7வது வானத்துக்கு மேல் இருக்கிறது என்பதை நாம் எல்லோருமே தெரிந்து வைத்திருக்கிறோம். அப்போ அரிஷ் வந்து தண்ணீரின் மீது இருந்தது. அதாவது 7வது வானத்துக்கு மேல் இருக்கக்கூடிய அரிஷ் ஒரு நேரத்தில் தண்ணீரின் மீது இருந்தது. அப்போ தண்ணீரின் மேல் இருந்ததை பற்றி, தண்ணீரின் மீது அந்த தண்ணீருக்கு மேல் இருந்ததை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக அழகான முறையில் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றேன். என் ஒட்டகத்தை வாசற் கதவுக்கு அருகே கட்டி போட்டேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பனு தமீம் குலத்தைச் சேர்ந்த சில பேர் வந்தார்கள். அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள் பனு தமீம் குலத்தாரே என்று சொன்னார்கள். அவர்கள் எங்களுக்கு நற்செய்தி அளித்தீர்கள், அவ்வாறே எங்களுக்கும் கொடுக்கவும் செய்யுங்கள். அதாவது தர்மம் கொடுக்குமாறு அல்லாஹ்வுடைய நபியிடத்தில் அந்த பனு தமீம் குலத்தில் உள்ள சிலர் வந்து நபிகள் நாயகத்திடத்தில் கோரிக்கை வைக்கிறார்கள். பிறகு யமன் நாட்டவர், அதாவது யமன் நாட்டிலிருந்து சில பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். அந்த யமன் நாட்டவர்கள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கும் பொழுது யமன் நாட்டு மக்களிடத்திலும் அல்லாஹ்வுடைய நபி சொன்னார்கள், யமன் வாசிகளே, நற்செய்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் பனு தமீம் குலத்தார் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது பனு தமீம் குலத்தார் அந்த நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை, நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு அவர்கள், யா ரசூலுல்லாஹ், இறை தூதர் அவர்களே, நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று பதில் கூறினார்கள். அதாவது பனு தமீம் குலத்தார் ஏற்றுக்கொள்ளவில்லை, யமன் வாசிகள் ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய நபி சொன்ன நற்செய்தியை அல்லாஹ்வுடைய நபியிடத்திலிருந்து அந்த நற்செய்தியை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொண்டோம் என்றே பதில் சொன்னார்கள் என்று இந்த செய்தியில் நாம் பார்க்க முடிகிறது. பிறகு நாங்கள் தங்களிடம் இந்த உலகம் எவ்வாறு படைக்கப்பட்டது என்னும் விஷயத்தை குறித்து கேட்பதற்காக வந்தோம் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், அதாவது இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்ட ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், அந்த யமன் வாசிகள் கேட்டாங்க, நற்செய்தியை ஏற்றுக்கொண்ட அந்த யமன் வாசிகள் இந்த உலகம் எவ்வாறு படைக்கப்பட்டது என்பதை பற்றி கேட்கும்போது அதற்கு நபிகள் நாயகம் அதை கேட்பதற்காகத்தான் வந்தோம் என்றும் அவர்கள் சொல்லுகிறார்கள். இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆதியில், அதாவது முதலில் அல்லாஹ் மட்டுமே இருந்தான். இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது என்பதை பற்றி அல்லாஹ்வுடைய நபி மிக தெளிவாக நமக்கு விளக்குகிறார்கள். ஆரம்பத்தில் அல்லாஹ் மட்டுமே இருந்தான், அவனை தவிர வேறு எந்த பொருளும் இருக்கவில்லை. பிறகு அவனுடைய அரிஷ் சிம்மாசனம் தண்ணீரின் மேல் இருந்தது. பிறகு லவ்ஹுல் மஹ்ஃபூல் எனும் பாதுகாக்கப்பட்ட பலகையில் அவன் எல்லா விஷயங்களையும் எழுதினான். பின்னர் வானங்கள் பூமியை படைத்தான் என்று கூறினார்கள். அப்போது இந்த விஷயம் வந்து நமக்கு எப்படி தெளிவுபடுத்தப்படுகிறது என்று சொன்னால், அந்த யமன் வாசிகள் கேட்ட கேள்விக்கு அல்லாஹ்வுடைய நபி சொன்ன பதில் என்ன? அவர்கள் கேட்கிறார்கள், இந்த உலகம் வந்து எப்படி படைக்கப்பட்டது, இந்த உலகத்தை அல்லாஹ் எப்படி படைச்சான் என்று கேட்குறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் என்ன? ஆரம்பத்தில் அல்லாஹ் மட்டுமே இருந்தான், அவனை தவிர வேறு எந்த பொருளும் இருக்கவில்லை. ஆரம்பத்தில் அல்லாஹ் மட்டும்தான் இருந்தான், அவன் எதையுமே படைக்காத நேரத்தில் அல்லாஹ் மட்டும்தான் இருந்தான், அல்லாஹ்வை தவிர எதுவும் இருக்கவில்லை. பிறகு அல்லாஹ் அவனுடைய அரிஷை, அதாவது தண்ணீரை படைத்து அதற்கு பிறகு அல்லாஹ் அவனுடைய அரிஷை படைத்திருக்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய அரிஷ் என்பது தண்ணீர் மேல் இருந்தது என்பதையும், பிறகு அனைத்தையும் அல்லாஹ் படைத்தான் என்பதையும், படைத்த அனைத்தையும் பாதுகாக்கப்பட்ட பலகையான, பாதுகாக்கப்பட்ட ஏடான அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்ற அந்த ஏட்டில வானங்கள் பூமியை படைத்ததை பற்றி, அல்லாஹ் படைத்து முடித்ததை எல்லாவற்றையும் எழுதினான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி, இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில் 3191வது செய்தியாக இது பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி சஹீஹ் முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தி, சஹீஹ் முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தியும் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. அது எப்படி வருகிறது என்று சொன்னால்,
அல்லாஹ் அவனுடைய அரிஷ் நீரின் மீது இருந்தது என்பதை பற்றி அல்லாஹ்வுடைய நபி நமக்கு எப்படி அறிவித்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் இந்த செய்தியை வைத்து புரிந்து கொள்ள முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பே படைப்பினங்களின் விதிகளை எழுதிவிட்டான். அப்போது அவனது அரியணை, அவனுடைய அரிஷ், அந்த சிம்மாசனம் தண்ணீரின் மேல் இருந்தது. இந்த செய்தியை அப்துல்லா இப்னு அமுர் பின் அல்-ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அப்போ சஹீஹ் முஸ்லீமில் வரக்கூடிய 5160வது செய்தி, 5160வது செய்தியும், சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தியும், அதாவது இந்த உலகத்தை அல்லாஹ் படைப்பதற்கு முன்பு, இந்த துனியாவை, வானங்கள் பூமி அனைத்தையும் அல்லாஹ் படைப்பதற்கு முன்பு அல்லாஹ் முதலில் படைத்தது எது என்பதை பற்றி நமக்கு மிக தெளிவாக எடுத்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அல்லாஹ் முதலில் தண்ணீரை படைத்திருக்கிறான், பிறகு அல்லாஹ் அரிஷை படைத்திருக்கிறான். தண்ணீரின் மேல் அல்லாஹ்வுடைய அரிஷ் இருந்தது. அதற்கு பிறகுதான் அல்லாஹ் அனைத்தையும் படைத்தான் என்பதை பற்றி இந்த செய்தி நமக்கு படிப்பினையாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்னும் திருமதி என்ற ஹதீஸ் கித்தாபில் வரக்கூடிய ஒரு செய்தியும் நமக்கு படிப்பினையாக இருக்கிறது. அது எப்படிப்பட்ட ஒரு படிப்பினையான செய்தி என்பதை நாம் பார்க்கும் பொழுது, அதாவது அல்லாஹ்வுடைய நபி நமக்கு சொன்னார்கள், அவ்வளு மா ஹலக்கல்லாஹு அல் கலம், அல்லாஹ் முதலில் படைத்தது எழுதுகோலைத்தான் படைத்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி, அவ்வளு மா ஹலக்கல்லாஹு அல் கலம் என்ற இந்த ஹதீஸ், அதாவது திருமதி கித்தாபில் வரக்கூடிய அல்லாஹ் முதலில் எழுதுகோலைத்தான் படைத்தான், பிறகு அதற்கு எழுதுமாறு கட்டளையிட்டான் என்று வரக்கூடிய செய்தியும் நமக்கு திருமதி ஹதீஸ் கித்தாபில் படிப்பினையாக இருக்கிறது. அப்போ அல்லாஹ் திருக்குரானில் சூரா ஹூதில் 11வது சூறாவில் உள்ள 7வது வசனத்தில் அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தான் என்பதையும், அல்லாஹ்வுடைய அரிஷ் தண்ணீரின் மேல் இருந்தது என்பதையும், சஹீஹ் முஸ்லீமில் வரக்கூடிய 5160வது செய்தியும், சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய 3191வது ஹதீஸும் நமக்கு மிக பெரும் படிப்பினையாக இருக்கிறது. அப்போ அல்லாஹ் எப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் மிக்கவன் என்பதையும், அவனுடைய படைப்பு எப்படிப்பட்டது என்பதையும், அல்லாஹ் முதலில் எழுதுகோலை படைத்தான் என்று அல்லாஹ்வுடைய நபி சொன்ன செய்தியும் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. சஹீஹ் முஸ்லீம், சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய செய்தியின் அடிப்படையில் பார்த்தால், முதலில் அல்லாஹ் அவன் மட்டுமே ஆரம்பத்தில் அல்லாஹ் இருந்தான். பிறகு அல்லாஹு தாலா தண்ணீரை படைத்து, அந்த தண்ணீருக்கு மேல், அந்த தண்ணீரை படைத்த பிறகு அல்லாஹ் அரிஷை படைத்து, அல்லாஹ் படைத்த அந்த தண்ணீருக்கு மேல் அரிஷ் இருந்தது என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ இன்று இந்த நவீன உலகத்தில் வானங்கள் பூமி படைக்கப்பட்டதை பற்றியும், நாம் வாழுகிற இந்த ஒட்டுமொத்த கேலக்சியும் எப்படி உருவானது என்பதை பற்றியும் சொல்லுகிற பொழுது, பிக் பேங் தியரி என்ற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. அந்த பிக் பேங் தியரியை பற்றி நாம் பெரும்பாலும் அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த பிக் பேங் தியரி என்று சொல்லப்படுகிற ஒரு அணுவுக்குள் அனைத்தும் இருந்தது. பிறகு அந்த ஒரு அணு வெடித்து சிதறி, பிறகுதான் இந்த அண்ட சராசரங்கள், அதாவது இந்த அனைத்து கேலக்சியும், ஒட்டுமொத்த உலகமும், வானங்களும் பூமியும், சூரியன் சந்திரன் உட்பட அனைத்து கோள்களும், வானங்களும் பூமியும், ஒட்டுமொத்த கேலக்சியும் ஒரு அணு வெடித்து சிதறி, அந்த வெடிப்புக்கு பிறகு அந்த பெருவெடிப்பு கொள்கையின் மூலமாக, அதாவது ஒரு அணு அதுக்குள் எல்லாம் அடங்கியிருந்து அந்த அணு வெடித்து சிதறி, அதன் மூலமாகத்தான் இந்த ஒட்டுமொத்த உலகமும், அனைத்து கோள்களும், வானங்களும் பூமியும் படைக்கப்பட்டது என்பதை இன்றைக்கு நவீன காலத்தில், இந்த 20ஆம் 21ஆம் நூற்றாண்டில் உள்ள நவீன காலத்தில் விஞ்ஞான உலகம் நமக்கு இதை சொல்லுகிறது. அப்போ இந்த பிக் பேங் தியரி என்று சொல்லப்படுகிற பெருவெடிப்பு கொள்கையை பற்றியும் அல்லாஹு தாலா அவனுடைய வேதமான திருமறை குரான்ல நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுறான். சூரா அன்பியா, திருக்குரான்ல இருக்கக்கூடிய 21வது சூறாவான சூரத்துல் அன்பியாவுல அல்லாஹ் சொல்லுகிறான், அவலம் யரல்லதீன கஃபரு அன்ன ஸமாவாதி வல் அர்ல கானதா ரக்தன் ஃபஃபதக்னாஹுமா வஜஅல்னா மினல் மாயி குல்ல ஷையின் ஹையின் அஃபலா யுக்மினூன். அல்லாஹ் சொல்லுகிறான், நிச்சயமாக வானங்களும் பூமியும்
முதலில் இணைந்திருந்தன என்பதையும், நிச்சயமாக வானங்களும் பூமியும் இணைந்திருந்தது என்பதையும், இவற்றை நாமே பிரித்தமைத்தோம் என்பதையும், உயிர் உள்ள ஒவ்வொன்றையும் நாம் தண்ணீரிலிருந்து படைத்தோம் என்பதையும் காஃபிர்கள் பார்க்கவில்லையா? இவற்றை பார்த்தும் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லையா என்று அல்லாஹ் கேட்குறான். அப்போ இந்த காஃபிர்கள் சிந்திப்பதற்காக, அல்லாஹ்வுடைய நபியின் காலத்தில் வாழ்ந்த காஃபிர்களிலிருந்து இன்று வரை, ஏன் இந்த உலகம் அழியக்கூடிய மறுமை நாள் வரைக்கும் வாழக்கூடிய காஃபிர்கள் சிந்திக்கும் விதமாக இந்த வசனம் சூரா அன்பியாவில் உள்ள 30வது வசனமும், சூரா ஹூதுல உள்ள 7வது வசனமும் மிக பெரும் படிப்பினையாக இருக்கிறது. அதாவது அல்லாஹ்வுடைய நபியின் காலத்திலிருந்து கியாமத்து நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த காஃபிர்களும் சிந்திப்பதற்கு திருக்குரானில் உள்ள ஒவ்வொரு வசனமும் படிப்பினையாக இருக்கிறது. இந்த 2 வசனமும் படிப்பினையாக இருக்கிறது. அப்போ பிக்பேங் தியரி என்று சொல்லப்படுகிற இந்த நவீன காலத்தில் சொல்லப்பட்ட பெருவெடிப்பு கொள்கையை பற்றி 1400 ஆண்டுகளுக்கு முன்பே இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லிவிட்டது. அல்லாஹ் அவனுடைய வேதமான திருக்குரானில் மறைமுகமாக இந்த பெருவெடிப்பு கொள்கையை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். நிச்சயமாக வானங்களும் பூமியும் இணைந்திருந்தன, அதை நாமே பிரித்தமைத்தோம் என்பதையும், உயிர் உள்ள ஒவ்வொன்றையும் தண்ணீரிலிருந்து படைத்தோம் என்பதையும் இந்த காஃபிர்கள் சிந்திக்கவில்லையா, பார்க்கவில்லையா என்று பார்த்தும் அவர்கள் ஈமான் கொள்ளவில்லையா என்றும் அல்லாஹ் இந்த வசனத்தில் கேட்கிறான் என்று சொன்னால், இன்று சயின்டிஃபிக்காக நிரூபிக்கப்பட்ட 2 விஷயம், அதாவது பெருவெடிப்பு கொள்கையின் மூலமாகத்தான் அனைத்து கோள்களும் வானங்களும் பூமியும் அண்ட சராசரங்களும் படைக்கப்பட்டது என்று இன்றைக்கு நவீன உலகத்தில் விஞ்ஞான யுகத்தில் சொல்லப்படுகிறது. அதே போன்று உயிர் உள்ள ஒவ்வொரு பொருள், அதாவது இன்னைக்கு பூமியில் படைக்கப்படுற எந்த உயிராக இருந்தாலும் சரி, மனிதர்களில் இருந்து ஒரு சாதாரண எறும்பு வரைக்கும், புழுப்பூச்சி வரைக்கும், அந்த மரம் செடி கொடி வரைக்கும் எதுவாக இருந்தாலும் உயிர் உள்ள அத்தனை பொருளும் உருவாக்கப்படுவதற்கு, அது உண்டாவதற்கு எது தேவை? நீர் சத்து தேவை. அப்போ நீர் இல்லை, தண்ணீர் மட்டும் இல்லைன்னு சொன்னால் எதுவுமே படைக்கப்பட முடியாமல் போயிடும். தண்ணீர் சத்து மட்டும், அந்த தண்ணீர் மட்டும் இல்லைன்னு சொன்னால் மனிதன் படைக்கப்படுவது சிரமம், புற்பூண்டுகள் விளைவது சிரமம், புழுப்பூச்சிகள் உண்டாவது சிரமம். அப்போ புழுப்பூச்சியிலிருந்து புற்பூண்டுகளில் இருந்து மனிதர்கள் வரைக்கும் அனைத்து உயிரினங்களும் எதனால் உண்டாகிறது என்பதும் இன்றைக்கு சயின்டிஃபிக்காக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீரில்தான் அனைத்து உயிரினங்களும் உண்டாகிறது என்ற உண்மையை இன்னைக்கு நவீன கால விஞ்ஞான உலகம் சயின்டிஃபிக்காக நமக்கு ப்ரூஃப் செய்திருக்கிறது, நிரூபித்திருக்கிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக சயின்ஸ் இல்லாத காலகட்டத்தில், விஞ்ஞானம் அறிவியல் என்றால் என்னவென்று மக்களுக்கு தெரியாத காலகட்டத்திலேயே அல்லாஹ் அவனுடைய நபிக்கு இறக்கி வைத்த அல் குர்ஆன் மூலமாக வானங்கள் பூமி எப்படி படைக்கப்பட்டது என்பதையும், ஒவ்வொரு உயிரையும் அல்லாஹ் எவ்வாறு படைக்கிறான் என்பதையும் இந்த வசனங்களின் மூலமாக அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். எல்லாம் அல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய ஆற்றலையும் அவனுடைய வல்லமையையும் சரியான முறையில் புரிந்து அந்த அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் அவனுடைய வேதத்தில் சொல்லி காட்டக்கூடிய ஒவ்வொரு வசனமும் நமக்கு மிக பெரும் பொக்கிஷமாக படிப்பினையாக இருக்கிறது என்பதை உணர்ந்து அதை நாம் சரியான முறையில் படித்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி நடக்க வேண்டும். அப்படி பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று துஆ செய்தவனாக என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.